என்ன மக்களே இது சாச்சனாக்கு வந்த சோதனை? சாச்சனா இப்படி இறங்கிட்டாங்களா நண்பர்களே? சுத்தமா புரியல போங்க. 65 நாள் இந்த வீட்டுக்குள்ள சாச்சனா அவர்கள் எந்த ஒரு சண்டையில பேக் அடிச்சதே இல்ல. கடைசி வரைக்கும் நின்று இந்த சண்டையில போராடி அந்த சண்டையில அவங்க மேல முழு தப்பு இருந்தா கூட விட மாட்டேன்டா. டேய் அதான்டா கரெக்ட், நீங்க எல்லாம் தப்புடா, நீ பேசுனதான் தப்புடான்னு சொல்லிட்டு பயங்கரமா சண்டை போட்ட சாச்சனா இப்ப ரயான் கிட்ட 2 பாயிண்ட்க்கு மேல பேச முடியாம என்ன விட்டுறான்னு சொல்லி பேக் அடிச்சு ஓடுறாங்க நண்பர்களே. அந்த லெவலுக்கு ரயான் பாயிண்ட் எடுத்து போட்டு ஈஸியா லாக் பண்ணிட்டு போயிடுறான். உண்மையா சொல்ற மாதிரி ரொம்ப ஈஸியா லாக் பண்றான். இதுவரைக்கும் சாச்சனா நான் இப்படி பார்த்ததே இல்ல. நேத்து நைட் பார்த்தா தேவையில்லாம ரிட்டர்ன் வீட்டுக்குள்ள வந்து ஒரு பஞ்சாயத்து உருவாயிட்டு அப்படி உருவாகும் போது ரயான் அங்க இருந்து கொந்தளிச்சு வந்து ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிருமா. பேச ஆரம்பிச்சா சாச்சனா அவர்கள் பேச முடியாம என்ன விட்டுருப்பா, என் மேலதான் தப்புப்பா, என்ன விட்டுருப்பா, இதுக்கப்புறம் நான் பேச விரும்பலப்பா, என்ன விட்டுருப்பா, இந்த டாபிக்கே எடுக்காதப்பான்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்டு ஓடுறாங்க ப்ரோ. அந்த அளவுக்கு ரயான் வச்சு செய்ன்னு செஞ்சுட்டு இருக்கான் ப்ரோ. எனக்கே ஆச்சரியமா இருக்கு, இது சாச்சனாவான்னு சொல்லிட்டு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஒண்ணுமே இல்ல ப்ரோ, இந்த சண்டையை பொறுத்தவரைக்கும் முழு தப்பு யார் மேல தெரியுமா? சாச்சனா அவர்கள் மேலதான். அவங்களுக்கான ஆட்டிடியூட் இருக்கு தெரியுமா? அந்த ஆட்டிடியூட் தான் ஆப்போசிட்ல இருக்க ஆளை ட்ரிகர் பண்ணி ஆப்போசிட்ல இருக்க ஆளுக்கான அந்த டோனை மாத்த வைக்குது. ஓகேவா? அப்படியே ஒரு செகண்ட் நண்பர்களே, இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டா எனக்கு ரொம்ப உதவியா இருக்கும். பார்த்து தட்டி விடுங்களா. நீங்களே பார்த்திருப்பீங்க ப்ரோ, நேத்துக்கான எபிசோட்ல ஒரு சீன் பார்த்திருப்பீங்க. நேத்துக்கான எபிசோட்ல இந்த ஒரு கப் மேட்டர் ஒன்னு கொண்டு வந்திருந்தாங்களே. சாச்சனா அவர்கள் வந்து ஆக்சுவலா வெசல் வாஷிங் டீம்ல இருக்காங்க. அவங்க தான் பாத்திரம் கழுவணும். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கான காஃபி கப்போ இல்ல சம்திங் ஏதோ குடிச்ச ஒரு கப் இருந்திருக்குது. அந்த கப் என்ன பண்ணிருக்காங்கன்னா கழுவாம அந்த பாத்திரங்கள் இருக்குல்ல, அந்த பாத்திரங்கள் இருக்கு இந்த பக்கம் சைடுல தூக்கி வச்சிருந்திருப்பாங்க போல. அப்ப காலங்காத்தால ரயான் சொல்லிருக்காங்க, காலங்காத்தால ரயான் அதை பார்த்து அதை கொஞ்சம் கழுவிருமா, கப்பு தேவைப்படாத கொஞ்சம் கழுவி வச்சிருன்னு சொல்லிருக்காங்க. அந்த இடத்துல சாச்சனா அவர்கள் என்ன சொல்லிருக்காங்க, நான் கழுவிடுறேன், சரியா, அது என்னோட கப்பு தான், நான் கழுவிடுறேன், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க அப்படின்னு மாதிரி கொஞ்சம் நக்கலா தான் பேசியிருக்காங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும் சாச்சனா இப்ப கடைசியா வீட்டுல வந்ததுல நம்மளும் பார்த்துட்டு இருக்கோம். 2 நாளா பயங்கரமான ஆட்டிடியூடா இருக்கு. ஏதோ வெளியே போயிட்டு பயங்கரமா மக்கள் சப்போர்ட்டா கோடி கணக்கில் குமிச்ச மாதிரியும் இல்ல இவங்க தான் இந்த வீட்டுக்குள்ள வந்து கேம் அள்ளி தெளிச்ச மாதிரியும் பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது கொஞ்சம் ஆட்டிடியூட் கொஞ்சம் டிஃபரெண்டா தான் இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது ரயான் கிட்ட அந்த பேசின அந்த டோனே கொஞ்சம் டிஃபரெண்டா தான் இருந்துச்சு. கழுவிடுறப்பா, நான் கழுவிடுவேன் சரியான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசிட்டு போயிருப்பாங்க. அப்ப சரி கழுவி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ரயான் கிளம்பி போயிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தா கூட மத்தியானம் கூட அதை கழுவவே இல்லை போல. திருப்பி கூட்டு சொல்லியிருக்காங்க, அதை கழுவி வச்சிருக்கேன், அங்க பாத்திரம் தேவைப்படுது, சேர்த்து கழுவிருங்க அப்படின்னு ஏதாவது சொல்லிருப்பான் போல. அப்ப சாச்சனா அவர்கள் என்ன பண்ணிருக்காங்க, வந்து அங்க சமையலுக்கு தேவையான பாத்திரங்கள் மட்டும் ஒரு 2-3 பாத்திரங்களை மட்டும் கழுவி கொடுத்துட்டு கிளம்பியாச்சு. அப்படியே கழுவி கொடுத்துட்டு கிளம்பியாச்சு. ஏன்னா கழுவி முடிக்கவே கரெக்டா பிக் பாஸ் வந்து அங்க யாருக்கோ பாட்டு போட்டிருப்பாங்க. அங்க பாட்டு போட்டு இவங்க என்ன பண்ணிருவாங்கன்னா இந்த 2 பாத்திரத்தை மட்டும் கழுவி வச்சுட்டு அவங்க பழைய கப்பு அங்கே தான் இருக்கும், அந்த பழைய கப்பையும் கழுவாம சைட்ல வச்சுட்டு இங்க இருந்து கிளம்பி போயிருவாங்க. நல்லா ஒண்ணு கேட்டுக்கணும், என்ன நடக்குதுங்க, 2-3 பாத்திரத்தை கழுவி கொடுத்துருக்காங்க. கொடுத்த பிறகு அங்க பாட்டு ஓடுது, பாட்டு ஓடணும் அங்க பெய்யாச்சு. அங்க போயிட்டு அந்த பாட்டெல்லாம் பார்த்து முடிச்ச பிறகு வெளியே ரிட்டர்ன் செட்டில் ஆயிட்டாங்க. ஓகே, வெளியே செட்டில் ஆயாச்சு. திருப்பி இங்க வந்து பார்த்தா பாதி பாத்திரங்கள் கழுவாம இருக்கு, அந்த கப்பு கூட கழுவாம இருக்குது. அதனாலதான் ரயான் போய் கூப்பிடுவோம், அந்த கப்பு கொஞ்சம் கழுவி கொடுங்க, இன்னும் உங்க கப்பு அங்கேயே இருக்கு பாருங்க, காலையில இருந்து சொல்லிட்டு இருக்காங்க, அதை கொஞ்சம் கழுவி கொடுங்க, இங்க இந்த வாசல்ல இருந்து சொல்லுவோம், அதை கொஞ்சம் கழுவி கொடுங்கன்னு சொல்லிட்டு இந்த வாசல்ல இருந்து கூப்பிடுவோம். ஏன்னா அவங்க அந்த பக்கம் சோஃபா சைடுல உட்கார்ந்துருப்பாங்க. அப்படி கூடும்போது அவங்களுக்கான டோன் எப்படி இருக்கும் தெரியுமா? கழுவுறேன் நீ போ, எனக்கு தெரியும் அங்க போதான் நான் கழுவுறேன்ப்பா, உன் வேலையை பார்ப்பா, அந்த மாதிரி ஒரு மாதிரி நக்கலா பேசுவான். உங்களுக்கு புரியுது அந்த டோன்? புரியுதா? ஏய் எனக்கு தெரியும்டா, நீலாம் ஒரு ஆளாடா, கிளம்புடா அப்படிங்க ஒரு வித்தியாசமான டோன். அந்த டோன் எடுத்து வச்சுக்கிட்டு நான் கழுவம்பா, நீ போப்பா, உன் வேலையை பார்ப்பா அப்படின்னு கொஞ்சம் நக்கலா பேசிட்டு இருந்தாங்க. அப்ப ரயான் அங்க இருந்து கொஞ்சம் அவனும் கொஞ்சம் டோனை மாத்தி என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டானா, இப்போ வந்து எனக்கு கழுவி கொடுங்க, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் கழுவவே இல்லை, காலையில இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன், உங்களுக்கு புரியாதா, இப்போ வந்து எனக்கு கழுவி கொடுங்கன்னு சொல்லுவான். கேட்கறது அவனோட கடமை. ஏன்னா வீட்டுக்குள்ள கண்டிப்பா கேட்டுதான் ஆகணும், பாத்திரங்கள் தேவைப்படும், எல்லா விஷயங்களும் தேவைப்படும். கேட்கறது அவனோட கடமை, கழுவுறது இவங்களோட ஒரு கடமை தான். கடமையோ ஏதோ ஒண்ணு நம்ம கடமைன்னு சொன்னா அதுக்கு தப்பு சொல்லுவீங்க, கடமைனே வச்சுக்கலாமா? ஏன்னா பாத்திரங்கள் வருது அவங்களுக்கான கடமை தான். இப்ப காஃபி கப்பை குடிச்சிட்டு காஃபி கப்போ இல்ல பாயசம் கப்போ எதனாலும் குடிச்சிட்டு சும்மா சைட்ல வச்சிட்டீங்கன்னா அது அப்படி ஒரு மாதிரி கட்டி ஆயிரும்ல. அப்புறம் நீங்க சுரண்டி எடுக்கணும், லைட்டா அது சுரண்டி எடுத்தாலும் சின்ன சின்னதா ஏதாச்சும் ஒட்டி இருந்தாலும் நல்லா இருக்காது. அடுத்த திடீர்னு வேற யாராச்சும் அந்த கப் எடுத்தாங்கன்னா பார்க்கவே நல்லா இருக்காது. அப்ப அந்த ரீசனால ரயான் சொல்லுவான், வந்து இப்பவே கழுவி கொடுங்க, இப்படிதான் சொல்லிட்டே இருக்கீங்க, இப்போ வந்து கழுவி கொடுங்கன்னு சொல்லும் போது அங்க இருந்து ரொம்ப நக்கலா பேசியிருப்பாங்க. எனக்கு தெரியும் நீ போ சொல்றல சும்மா போ அப்படின்னு மாதிரி ரொம்ப நக்கலா பேசியிருப்பாங்க. அதுல தான் கடுப்பாய் உள்ள வந்திருப்பான். சரியா, கடுப்பாய் உள்ள வந்த பிறகு ரிட்டன் அவங்க கழுவ வருவாங்க. ரிட்டன் கழுவ வரும்போது மெனக்கெட்டு நம்ம ரயானை கூட்டு ஒரு சில விஷயங்களை சொல்லுவாங்க. நான் எதுக்கு கழுவுனேன்னு முத புரிஞ்சுக்கோ. அந்த வெசல் வாஷ் பண்ற இடம் இருக்குல்ல, அந்த சிங்குக்குள்ள சிக்கன் ராவா கடந்துச்சு, ஆனா தொட மாட்டேன், அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன், அது எனக்கு செட் ஆகாது, அதனால தான் நான் கழுவல, இதை முத புரிஞ்சுக்கோ, எதுவுமே புரியாம தேவலாம் பேசாத, நான் ஒரு விஷயத்த பண்ணலன்னா அது ஒரு காரணம் இருக்கும்னு சொல்லிட்டு ரயான்ட்ட சொல்லும் போது ரயான் ரொம்ப தெளிவா ஒரு பாயிண்ட் வைக்கிறான். இவங்க வந்து ஒரு விஷயத்த பண்ணலன்னா அங்க வந்து ஒரு காரணம் இருக்கும்,
ஆமா புரிஞ்சுக்கோங்க சரியா. இதுக்கப்புறம் ஏதாச்சும் சாச்சனா அதை பண்ணல இதை பண்ணலன்னு கேட்க கூடாது. சாச்சனா ஒரு விஷயம் பண்ணலன்னா அங்க ஒரு காரணம் இருக்கும். அப்ப அந்த இடத்த சொல்லிட்டு சிக்கன் இருக்குன்னு சொல்லவே இல்லை. அதை சொல்லி நானே கிளீன் பண்ணி கொடுத்துருப்பேன். நீ அப்ப எதுவுமே சொல்ல, நானே வந்து கழுவி கொடுக்கேன், நானே வந்து கழுவி கொடுக்கேன்ட்டு இப்ப நான் புரிஞ்சுக்கணும்னு சொல்றேன். நான் அப்படிலாம் புரிஞ்சுக்க முடியாதுமா. அது வந்து உனக்கான ஒரு வேலை, அதை நீ தான் புரிஞ்சுக்கணும். நம்ம தான் பண்ண வேண்டிய வேலை, நம்ம தான் பண்ணணும்னு சொல்லி நீ தான் புரிஞ்சுக்கணும்னா அந்த இடத்துல கொஞ்சம் நக்கலா நான் தான் பண்றேன்ல, என்னோட தப்பு தான் சரியா நான் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நக்கலா பேசியிருப்பாங்க. அந்த ஒரு சண்டை நேத்தே பார்த்திருப்பீங்க, பயங்கரமா வீட்டுக்குள்ள வெடிச்சிருந்திருக்கும். அந்த சண்டை வெடிச்ச பிறவே வீட்டுக்குள்ள ஓரத்திட்டே போய் அந்த சண்டையை பத்தி பேசிட்டே இருப்பாங்க. எடுத்துக்காட்டுக்கு முத்துக்குமர்கிட்ட போய் உட்காந்து அவன் தான் ஓர பேசினான், அவன் தான் ஃபர்ஸ்ட் டோனை மாத்தினான், அதனால தான் நான் மாத்தினேன், அவன் மட்டும் இஷ்டத்துக்கு பேசலாமா, நான் தான் சாரி கேட்டேன்ல, பாத்திரம் கழுவாதுக்கு சாரி கேட்டேன், அவன் எதுக்கு தேவையில்லாம வந்து பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நேத்தே ஒவ்வொருத்தட்டே உட்காந்து ஏற்றி விட்டுருப்பாங்க. இதுல எனக்கு என்னன்னா சிக்கன் நல்லா சாப்பிடுவாங்க நண்பர்களே, சிக்கன் செமையாக சாப்பிடுவாங்க. வீட்டில் கேமராவில் அதை மாட்டிடுவாங்க. மாட்டின பிறகு வெளியே போய்ட்டு என்ன சொல்லுவாங்க, நான் சிக்கன் வச்சாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டல, அதெல்லாம் நான் ஜெஃப்ரிட்ட கொடுத்துட்டேன்னு சொல்லி ஒரு கதை கட்டுவாங்க. திருப்பி இப்போ உள்ளே வருவாங்க, வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா நான் சிக்கனை எட்டியே பார்க்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. இந்த கதையெல்லாம் நம்ம நம்பணும் நண்பர்களே. எப்படி இந்த கதையெல்லாம் நம்ம நம்பி கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இருக்கணும். அந்த இடத்துல ஒன்னே ஒன்று தான் சொல்லிட்டான், நீ கழுவ வேண்டிய பாத்திரத்தை நீ தான் கழுவணும். அது கொஞ்சமாச்சும் உனக்கு நீயே உன்னை புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கிற தன்மை இருக்கணும்னு சொல்லிட்டு நேத்தே போட்டு அடியே நடிச்சிருப்பான். அந்த விஷயத்த நேற்று ஒருத்தரையா சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி நேற்று நைட்டு அருணை கூட்டு உட்கார வச்சு அருண்கிட்டே சேம் இதே கான்வர்சேஷன் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே அருண்கிட்டே சேம் இதே கான்வர்சேஷன் சொல்லி அவன் தான் நிறைய விஷயங்கள் வேணும்னு பண்ணிட்டு இருக்கான். தேவையில்லாம அவனை நியாயப்படுத்த விரும்பி என்ன போட்டு இது பண்ணிட்டு இருக்கான். நான் தான் சொல்லிட்டேன்ல, நான் கழுவலன்னு சொல்லிட்டேன், அப்புறம் என்னவா அவனுக்கு பிரச்சனை, ஓவரா பண்றான்னு சொல்லிட்டு கிச்சன்ல அந்த பக்கம் பாத்திரங்கள் இருக்கு, அந்த சைட்ல சிங்க்ல மேலே ஏறி உட்காந்து பாத்திரத்தை கழுவிட்டு இருக்காங்க. அருணும் பாத்திரம் கழுவிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த விஷயத்தை பேசிட்டு இருக்காங்க. அதுல கொஞ்ச நேரம் தாண்ட சாச்சனா அவர்கள் அவங்களுக்கான வாய்ஸை கொஞ்சம் அதிகப்படுத்துறாங்க. அவங்களுக்கான டோன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகுது, நம்மளால பார்க்க முடியுது. அந்த டோனை கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணி வேணும்னு கத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்படியே வேணும்னு சொல்லி அந்த விஷயத்தை கத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த சைட்ல உட்காந்துருந்த ரயான் பார்த்துட்டான். ரயான் பார்த்து கேட்டுட்டு பிச்சு பிடிக்க வந்துட்டான். வெறுப்பாய் உனக்கு என்னமா பிரச்சனை, எனக்கு நேரா பேசு, சும்மா பின்னாடி உட்காந்து பேசி உனக்கு என்ன பிரச்சனை, இப்ப நான் கழுவ சொன்ன பிரச்சனையா, நீ கழுவாத உனக்கு பிரச்சனை இல்லை, இப்ப நான் கழுவ சொன்னது உனக்கு பிரச்சனை சொல்லி அடிச்சா நான் அப்படித்தான் பண்ணுவேன். அவங்க திருப்பி பேசுறது பாருங்க, நான் அப்படித்தான் பண்ணுவேன். இப்போ என்ன உனக்கு என்ன பிரச்சனை, நீ அதை வந்து சொல்லிட்டு இருக்க, நான் கழுவுனா கழுவேன். பெரிய காமெடி தெரியுமா, இவங்க காஃபி கப்பை மட்டும் அப்படி வைக்கல, சாப்பிட்ட தட்டே அப்படிதான் வச்சிருந்திருக்காங்க. மத்தியானம் போல சாப்பிட்டுட்டு தட்டை சேம் அதே மாதிரி அந்த டைனிங் டேபிளில் வச்சுட்டு இங்கே வந்தாச்சு போல. அதையும் கூப்பிட்டு சொன்னா என் இஷ்டங்க, நான் கழுவேங்க, நான் எப்போ வேணா எடுத்துப்பேங்க, நான் எடுத்து கழுவேங்க, உங்களுக்கு என்னங்க பிரச்சனைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்கே பார்த்துக்கோங்க எவ்வளோ மேனஸ் பயங்கரமா இருக்குன்னு. அதாவது அவங்க தின்ன தட்டை அங்கே யாராவது தின்னுட்டு இருக்குமோ அந்த இடத்துல சும்மா வச்சுட்டு வந்துருவாங்களாம். அது அங்கே காஞ்சி ஈல மேஞ்சி எல்லாம் உட்காந்துருந்தா கூட யாரும் அவங்ககிட்ட போய் சொல்லக்கூடாதான், ஏன்னா அவங்க தட்டை அவங்க எப்போ வேணா கழுவிப்பாங்களா. ஓகேவா, அப்போ அந்த விஷயத்தை நேற்று எடுத்து பேசாம நல்லா புரிஞ்சுக்கோ, வீட்டுக்கு நாங்களாம் இருக்கோம், நான் கேட்க தான் செய்வேன். அங்கே ஒரு தட்டு காஞ்சிட்டு இருக்கா, நீ கழுவ வேண்டியதானு சொல்லி கேட்பேன். ஏன் சாப்பிட்டு முடிச்சோன்னு கழுவ தெரியாதா, இது கூட உனக்கு தெரியாதான்னு சொல்லிட்டு நேற்று போட்டு அடி உரிச்சிட்டான். அடி உரிக்க சாச்சனா கிட்ட பதிலே இல்லை. சாச்சனா உடனே நான் தான் சாரி கேட்டேன்ல, ஏன் தேவையெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சாச்சு. இதுல கடைசியா ரயான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், உன் மேல ஒரு தப்பு இருக்குன்னா முதல்ல புரிஞ்சுக்கோ. ஒரு விஷயம் கப்பு கழுவுல தட்டு கழுவுன்னு சொல்றாங்கன்னா எதுக்கு நம்மள சொல்றாங்க, நம்ம அதை பண்ண வேண்டிய விஷயம் தானே, நம்ம ஏன் பண்ணாம விட்டோம்னு சொல்லி யோசி. எதுவுமே யோசிக்காம நான் இப்படித்தான் இருப்பேன், இப்படித்தான் பண்ணுவேன்னா யாரும் எதுவும் செய்ய முடியாது, நான் அப்படித்தான் கேட்பேன்னு சொல்லிட்டு ரயான் போட்டு அடி உரிச்சான். இது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆக்சுவலா. ஓகே, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அடிச்சு உரிச்சிட்டு அந்த இடத்துல நம்ம சாச்சன் அவர்கள் என்ன விட்டுறாயப்பா, என்ன விட்டுருப்பா, நான் வரலப்பா அந்த விளையாட்டுக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு மாதிரி சாரி கேட்டு உட்காந்துருப்பாங்க. உட்கார்ந்து ஒரு ரிட்டர்ன் ரயான் தள்ளி போன பிறகு திரும்பி உட்காந்து புலம்பிட்டே இருப்பாங்க. எப்படி திரும்பியே உட்காந்து ரயானை பார்த்து அவனை நியாயப்படுத்த விரும்புகிறான், அவன் எல்லாமே அவன் தான் கரெக்டுன்னு சொல்லி பேச விரும்புறான், எப்போ பார்த்தாலும் இப்படி தான் நோயின்னு பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு திரும்ப இங்கே உட்காந்து பேசணும்னா திருப்பி அங்கேருந்து பிச்சு பிடிங்க வந்துட்டான். உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு, உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து பிச்சு பிடிங்க வந்துட்டான். வந்தா சாச்சனாக்கு என்ன பேசுன்னு தெரியல. ஆனால் சாச்சனா செமையா மரியாதை கொடுத்து பேசுறாங்க ப்ரோ. என்ன தெரிஞ்சு சாச்சனா கிட்ட நம்ம என்னென்ன விஷயங்களை கற்றுக்கலாம்னா, பொய் சொல்கிற விஷயங்களை கற்றுக்கலாம், மரியாதை கொடுக்குற விஷயங்களை கற்றுக்கலாம். நான் 2 இடத்துல ஆக்சுவலாக இப்போ மட்டும் போய் பார்த்துருக்கேன். இந்த வீட்டுக்கு இப்போ கடைசி வந்தாங்களா ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி, 2 டேஸ் இல்லை 3 டேஸ் இருக்கும்ல, அப்போ 3 டேஸ்க்கு முன்னாடி வந்தப்போ என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, வந்த அன்னைக்கு ஈவினிங் போல நைட்டு போல யார்கிட்ட ஏதோ சொல்லியிருப்பாங்க, நான் வீட்டிலலாம் பயங்கரமாக சமைச்சிட்டு இருக்கேன், எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாலாம் கேட்டாங்க, இன்னும் இவ்வளோ சூப்பராக சமைக்கிற அப்படிங்கும்போது நாங்கள் கற்றுக்கிட்டேன்னு சொல்லி சொன்னாங்க. ஓகேவா, இப்படி நான் வந்து பிக் பாஸ் வீட்டில் கற்றுக்கிட்டேன், அங்கே நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லி அவங்க வீட்டில் சொன்னதாக சொன்னாங்க. ஆனால் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி பிக் பாஸ் வீட்டில் இருக்கும்போது எனக்கு எல்லா சமையலும் தெரியும், நான் வீட்டில் பயங்கரமாக சமைப்பேன்னு சொல்லிட்டு தான் நிறைய நேரங்களில் கிச்சன்லேருந்து சமைப்பாங்கன்னா அவங்க சமையலை குறை சொல்ல விரும்ப மாட்டேன். அவங்க சமையல் நல்லா பண்ணதை தான் நம்ம பார்த்துருக்கோம், எல்லாருமே சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. இருந்தாலுமே வீட்டுக்குள்ள இருக்கும் அப்படி தான் சொன்னாங்க. ஏன்னா முக்கியமாக நான் எங்கே உங்களை டவுட் பண்ணனா, சாம்பாரா ஏதோ ஒன்று கத்திரிக்காய் ரசமா இல்லை ஏதோ ஒன்று சம்திங் வைக்கும்போது வெண்டைக்காய் சாம்பார் ஏதோ ஒன்று வைக்கும்போது வெண்டைக்காவை குட்டியாக நறுக்கி போட்டாங்க பாருங்க. அன்னைக்கு
ஆடி போயிட்டேன். இந்த ஃப்ரை பண்றதுக்கு நறுக்குவாங்கல்ல அதே மாதிரி நறுக்கி போட்டாங்க. அப்ப அன்சிதாவோட கேட்டிருப்பாங்க உனக்கு சமைக்க தெரியுமான்னு கேட்டப்ப எனக்கு சூப்பரா சமைக்க தெரியும், உங்க வேலையை பார்த்துட்டு போங்கன்னு சண்டை போட்டிருப்பா. அந்த சண்டையை போட்ட நபர் உள்ள வந்து என்ன சொல்றாங்கன்னா வீட்டுல ஆச்சரியமா கேட்டாங்க, நான் உள்ளதான் சமைக்க கத்துக்கிட்டேன்னு சொல்றா. உள்ள வந்து பேசாம என்ன சொன்னா வெளியே இருந்தே சமைப்பேன்னு சொல்லலாம். இங்கே புரியலையா இந்த பொண்ணு எவ்வளவு பொய் சொல்றான்னு. இதுல இப்ப என்னன்னா சிக்கனை பார்த்தாலும் எனக்கு செட் ஆகாது, சிக்கன் பக்கத்துல போக மாட்டேன்னு வேற சொல்றேன். ஒருவேளை ஒரு சில பேருக்கு இந்த ரா சிக்கனை பார்த்தா பிடிக்காது போல, இதை ஒரு சில பேர் நம்மகிட்ட சொல்லியிருந்தாங்க. ஒருவேளை அப்படி கூட இருக்கலாம். மொத்தத்துல நேத்து நைட்டு ரயான் போட்டு பொழந்துட்டான். கடைசி கட்டமா அந்த பொண்ணு கும்பிட்டுட்டா கையெடுத்து, என்ன விட்டுருப்பா, உன் பக்கத்துலேயே வரலப்பா, உன் டாபிக்கே நான் வரலப்பா, என்ன வெற்றுப்பான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து கதறிட்டா. ஒரு மாதிரி கதறிட்டாப்புல. என்ன பொறுத்தவரைக்கு சாச்சனாக்கு ஏத்தாலும் ரயான் மட்டும்தான். அடி என்ன பேசினாலும் கரெக்டாக பாயிண்ட் எடுத்து போட்டு அடிச்சு டவுன் பண்ணிடுறான். இருந்தாலுமே கொஞ்சம் அந்த ஆட்டிடியூட் அந்த டோன் அப்படிங்கிறதெல்லாம் மாற்றிக்கவே மாட்டேங்காங்க. என்ன எதை வச்சு நமக்கு மைனஸ் ஆச்சு, எதை வச்சு நம்ம இதுக்கு முன்னாடி இருக்கும்போது வெளியே மக்கள் நம்மளை அடிச்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் மறந்து திருப்பியும் அதே விஷயங்களை வீட்டுகளை போய்ட்டு பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதா உண்மை. ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த வேலை பார்க்க.